என் பேர் ராவணலீலா. நான் இங்கே சென்னை தொடக்கநிலைப் பள்ளி வேளச்சேரியில் இருக்கிற தொடக்கநிலைப் பள்ளி பிரைமரியில் ஐடிக்கு வாலண்டியராக பணியாற்றேன். அது மூலயமா நம்ம அபாக்கஸ் வந்து ட்ரைனிங் பயிற்சி கொடுத்ததுனால பஷீர் சார் எனக்கு அந்த குரூப்பில் வந்து அபாக்கஸ் பயிற்சி கொடுத்தாங்க. இப்போ அடுத்த கட்டமாக இப்போ 2வது மூவர்ஸ் பண்ணியிருக்காங்க. மூவர்ஸுமே எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. இது அடுத்த கட்டமாகவும் அடுத்த லெவலுக்கு 3rd லெவலுக்கும் நாங்கள் வந்து பசங்களுக்கு கொடுத்துருவோம். இது மட்டும் இல்லாமல் நிறைய குழந்தைங்க வந்து அபாக்கஸ் கற்றுக்கணுன்றதுல ஆர்வத்துலேயே அதிகமாக இருக்கிறாங்க. அடுத்த வருஷம் நாங்கள் இது சம்மந்தமாக இன்னும் அதிகமான குழந்தைங்களை வந்து அபாக்கஸ் பயிற்சி கொடுக்கறதுக்கான திட்டம் கொடுத்துருக்கோம். ஸோ இன்னும் நிறைய கூடுதலான பசங்களை எடுத்து அபாக்கஸ் பயிற்சி கொடுத்துருக்கோம். இந்த அபாக்கஸ் பயிற்சி மூலமா குழந்தைங்களுக்கு வந்து என்ன வருதுன்னா அபாக்கஸ் கொஞ்சம் மேக்ஸை வந்து கொஞ்சம் எளிமையாக போடுறதுக்கும் அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வருது. நம்மளால் ஒரு கிட்ட இல்லாமல் எதுவுமே இல்லாமல் அந்த கணக்கை வந்து கூட்டி சொல்ல முடியுது, வேகமாக சொல்ல முடியுது. அதேமாதிரி சில நம்ம ஃபார்முலா செஞ்சால் நம்ம கான்செப்ட் இதுதான் சொன்னால் கூட சில டைம் பசங்க வந்து தப்பு பண்ணும்போது கூட ஓகே அவங்க என்ன அவங்களுடைய தவிர அவங்களே வந்து உணர்றதுக்கு வந்து இந்த ஒரு அபாக்கஸ் வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்குது. அப்போ அவங்க அதை வந்து சரி பண்ணுறதுக்கு ரொம்ப முயற்சியும் பண்ணுறாங்க பசங்க. அதுமாதிரி முயற்சி பண்ணி நிறைய பசங்க நல்லாவே இப்போ ஃபைனலாக வரும்போது நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ உண்மையிலே குழந்தைங்களுக்கும் ஒரு ஹாப்பியாக சொல்லிக் கொடுத்த எங்களுக்கும் ஒரு ஹாப்பியாக பஷீர் சார் எங்களுக்கும் நாங்கள் நன்றி. ஹெச்எம் மேம் வந்து உண்மையிலே நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பசங்களுக்கு டைம் ஒதுக்கி அவங்க வர்றதுக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு எல்லாருமே ரொம்ப கோஆப்ரேட் பண்ணதுனால எனக்கும் இந்த வேலை செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருந்தது. அவங்க இந்த வருஷம் ஜூலையில் வந்து அபாக்கஸ் ஒலிம்பியாடு போட்டி நடக்கிறதுனால எங்கள் குழந்தைங்களே நாங்கள் அதுக்கு பயிற்சி கொடுத்து அதை வந்து கலந்து வச்சு வெற்றி ப்ரைஸ் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவோம்.